பாஜகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இப்ப நீங்களே சொல்றீங்க எஸ்ஐஆர் கொண்டு வந்தப்ப என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தமிழகத்துல எப்படியாவது கால் ஊன்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். எக்ஸாம்பிள் எவ்வளவு பிரச்சனை நடந்தது, எந்த அளவுக்கு வலிமையா அவங்க எதிர்த்தாங்கன்றதுலாம் வரலாறுல இருக்கு. இன்னைக்கு எஸ்ஐஆர் பத்தி யாருமே பேசல, இவிஎம் பத்தி ஏன் யாருமே பேசல. வெஸ்ட் பெங்கால்ல இன்னும் அந்த எஸ்ஐஆர் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவங்க ஃபைட் பண்றாங்க. இங்க ஏன் அது ஒண்ணுமே இல்லை, கேரளாலயும் அது ஒண்ணுமே இல்லை. அங்கேயும் கோர்ட்டுக்கு எல்லாம் போனாங்க, இப்ப அதை பத்தி எந்த பிரச்சனையுமே இல்லை, தேர்தலே நடந்து முடிஞ்சிருச்சு. இங்க யாருமே எஸ்ஐஆர் பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே. அந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தப்போ எவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏன்பா எலெக்ஷன்ல அது ஒரு இஷ்யூவே இல்லை, இதுக்கு என்ன காரணம்? சரி, அப்போ தமிழகத்துல எப்படியாவது கால் ஊன்ற வேண்டும், என்டிஏ உள்ள நுழைய வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் பாஜக இவ்வளவு முயற்சிகள் செய்யறாங்கன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த டீலிமிட்டேஷன்ல அந்த நார்த்ல ஜெயிச்சா மட்டும் போதும், அதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவங்க முயற்சி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப நீங்க பாஜக இங்க இந்த பக்கமா வருது அந்த பக்கமா வருதுன்னு சொல்றது பொய்யா இருக்கணும், இல்ல டீலிமிட்டேஷன்ல வைக்கிற குற்றச்சாட்டு பொய்யா இருக்கணும்.